வணக்கமுங்கோ. ஆத்துக்காடு போகலான்னு சொன்னாங்களா எல்லாருமே. சரி அப்படின்னு சொல்லிட்டு பயணம் வச்சுருக்கோம். போகிற வழியில் வெயில்னா வெயில் மண்டையவே பொழக்குது. அப்புறம் போயிட்டோம். ஆனையே நிற்கிதான்னு பார்த்துட்டே போனோம், ஒன்றையும் காணோம். எதிர்த்தாப்புலேயே எங்கள் வாட்டிகை சாலை இங்கே இருந்ததா, சரி அவையிலேயே ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலாம், எல்லாம் இங்கே தான் இருந்தாங்கன்ட்டு காடு வாழை போட்டி விட்டுருப்பாங்களாட்டுக்கு வாழை போடுறதுக்கு. அப்புறம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு என்கிட்ட உள்ள அவங்க அத்தையெல்லாம் அங்கே குட்டையாட்டு தண்ணி நிற்கிது, அங்கே போய் மீன் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் நான் பேசிட்டு என்கிட்ட உள்ள வேறு களிமண்ணில் பொம்மை செஞ்சு கொடுன்ட்டு இருந்தா. எனக்கெல்லாம் செஞ்சுதாரு தெரியாதுன்னு சொன்னேன். அப்புறம் அவங்க அத்தைக்காரி உட்காந்து அடுப்பு சட்டி எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு உட்காந்துருந்தா. சரி அப்படியே ஆற்றுக்கு போய் சுற்றிட்டு வரலாம் நடங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஆற்றுக்கு போய் சுற்றி பார்த்து போட்டு தண்ணி கீழெல்லாம் இறங்கி ஆட முடியாது, ஒரு வெயில் தாங்க முடியலன்ட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் எங்கள் அம்மாய்க்கு வலையை பிடிச்சிட்டு இருந்தாங்க, வலை போடணும்னு சொல்லி போட்டு. அப்புறம் எங்கள் சித்தி மாவு கரைச்சி போண்டா சுட்டுந்துச்சு. அப்புறம் எங்களுக்கு ஒரு இடத்துல சுட்டு தந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டு